சாய் வந்து நான் ஜென்ரலாக எப்போவுமே இந்த டேலண்ட்ஸ் தேடிட்டே இருப்பேன். யார் புதுசாக வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எந்த எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே அதுவும் சினிமா ரொம்ப நோட்டீஸ் பண்ணி பார்ப்பேன். அப்படி வந்து இவரோட சாங் அந்த 2 சாங் ரிலீஸ் ஆயிருந்தது. நான் ஃபஸ்ட்டு ஏதோ ஜென்ரலாக இந்த ரீல்ஸ்லலாம் ஹிட் ஆகும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேண்டம் ஹிட் சாங் போல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பெருசாக கேட்கவும் இல்லை அந்த சாங்கை. திடீர்னு ஒரு நாள் வந்து சரி இந்த பாட்டு கேட்போமே, நான் ஒரு மாதிரி நல்லா இருக்கேன் அந்த ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ ஜென்ரலாக மக்கள் பாட்டு கேட்கும்போது அவங்க வெறும் பாடலை மட்டும்தான் கேட்பாங்க. பட் நம்ம ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் அதில் என்ன பின்னணி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மிக்சிங் எப்படி இருக்குது, அதோட ப்ரோக்ராமிங் எப்படி இருக்குது, அந்த சாங் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்வரம் யூஸ் பண்ணியிருக்காங்க, கார்ட் ப்ரோக்ரஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நிறையா இருக்குது அது உள்ள பார்க்குறதுக்கு. அப்படி நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்த ஏஜில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னலாக நிறைய விஷயங்கள் வந்து அவர் அந்த பாடலுக்குள்ளே பண்ணியிருக்காரு. அது வந்து வெளியில் வந்து பாட்டாக கேட்கும்போது தெரியாது, பட் எங்களை மாதிரி கொஞ்சம் அந்த டீட்டெயில் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அப்போவே எனக்கு இந்த பையன் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக வருவான், இவங்கிட்ட ஒரு இது இருக்குது அப்படின்றது தெரிஞ்சது.